அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், 2வது நாள் நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம மிக சிறந்த அபுதாபியில் உள்ள பள்ளிக்கு போகிறோம். அந்த பள்ளியில் வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம். ஓகே, வாங்க இப்போ நோன்பு திறக்கையில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வடை, சம்சா, முட்டை போண்டா, கஞ்சி, என்ன ஜூஸ், ரோஸ் மில்க்கு என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த பள்ளி உள்ளக்க போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் கண்டிப்பாக சுற்றி பார்ப்போம். வாங்க. நம்ம இந்த பெரிய பள்ளியில வந்து உள்ளக்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளக்க போய் பார்ப்போம். வாங்க. மாதிரி இந்த மரங்கள் மஞ்சளுக்கு மரம், வேப்ப மரம், கருவை, என்ன ஈத்தம்பழம் எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்கு. பழங்கள் வந்து முளைக்காது. ஏன்னா இங்க உள்ள வெயிலுக்கும் காத்துக்கும் மட்டும்தான் இந்த பழம் பேரிச்சம்பழம் முளைக்கும். இது வந்து நம்ம ஊரில் பழைய காண்டா விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிக்கு உள்ளது. இதுதான் பள்ளியோடைய நுழைவாயு. நம்ம பள்ளி உள்ளக்க போகிறோம். இது வந்து பள்ளியில் உள்ள நடு ஹாலு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் தொழுவலாம். அதுக்குரிய ஒரு ஹாலு. இந்த பள்ளிக்கு போனால் இங்கே வந்து ஒரு அரபியை பார்த்தோம். அரபி வந்து நீங்கள் எந்த ஊர் என்ன கேட்டார். கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து இந்தியான்னு சொன்னோம். அப்படி சலாம் சொன்னாப்புல. வலைக்கும் சலாம். English? Where from? India. India. Yeah. நம்ம அரபி வந்து எல்லாருக்கும் சலாம் சொன்னாப்புல. வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பள்ளியில் உள்ள ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே உள்ள மனவரா தான் பகலையில், அதாவது அந்த சாயங்கால டயத்தில் நம்ம பார்க்கையிலேயே மனவரா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நைட் நேரத்தில் அவங்க லைட்னா போட்டாங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். உண்மையிலே இந்த மனவரா வந்து பாருங்கள், வெயில் அடிக்குது எந்த அளவுக்கு பாருங்கள். இங்கே 2 கலர் தான். பெரிய கலர்னால் ரொம்ப என்ன கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே வந்து எப்போவுமே வந்து எந்த இதை பார்த்தாலும் பள்ளியாசலில் லைட்டு வந்து சாக்லேட் கலரு, அப்படி இல்லாட்டி லைட்டு வந்து எல்லோ கலர் தான் அடிப்பாங்க. அதான் பள்ளியாசலுக்கு வந்து ஒரு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு கலரு. இது பாருங்கள், வந்து இது வேணால் சாக்லேட் கலர் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வெளுத்தாலும் தெரியாது. அதே மாதிரிக்கு லைட் மஞ்சள் அடித்தாலும் சரி, கலர் வந்து பள்ளியாசல் பளிச்சுன்னு இருக்கும். வேறு நீங்கள் எந்த கலர் அடித்தாலும் வந்து கண்டிப்பாக அந்த வெயிலுக்கு மழைக்கும் கலர் வந்து ரொம்ப பேடாகும். இது ஒரு அருமையான இடம். இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடியது. இந்த இடம் ஃபுல்லாக வந்து பெண்களுக்காண்டி தனி அறை வச்சுருக்காங்க. தொழுவுறதுக்கு ஜுமா தொழுவா இருந்தாலும் சரி, திராவிய தொழுவை, அதே மாதிரி டெய்லி தொழுவராக இருந்தாலும் இது வந்து பெண்களுக்கு தனியாக இருக்குது. நம்ம ஆண்களுக்கு உள்ளதை வந்து தனியாக அந்த உள்ள போய் பார்ப்போம். வாங்க. இந்த பள்ளி உள்ளக்கத்தான் நம்ம வந்து தொழுவுறதை பார்க்க போகிறோம். இது வந்து ஆண்கள் தொழுவக்கூடிய இடம். இந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே டைல்ஸுங்க, மார்பிள்ஸு. பெயிண்ட் ஒர்க்கே கம்மி. மிஞ்சி போனால் பெயிண்ட் எடுக்குங்கிறது மேலே அந்த சீலிங்கில் அந்த இது போட்டிருக்காங்களா ரவுண்டு, அதுக்கு மட்டும்தான் பெயிண்ட் ஒர்க்கு. அதுவும் 2 கலர் தான், லைட் பச்சை, டார்க் க்ரீன். இது மட்டும்தான். மித்த எல்லாமே வந்து மார்பிள்ஸ் இந்த டைல்ஸில் தான் போட்டிருக்காங்க. பெரிய பெரிய தூணு. மேலே பாருங்கள், அந்த எல்லாமே லைட் செட்டிங் தாங்க. இதில் டைல்ஸ் எவ்வளோ தான் டைல்ஸ் போட்டாலும் அந்த லைட் செட்டிங்கில் தான் வந்து அது நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணி பெயிண்ட் அடித்தாலும் அந்த கலரு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த பள்ளியாசலுடைய அழகே வந்து அந்த மெர்க்குரி லைட்டு தான், அந்த எல்இடி லைட்டு தான். அவ்வளோவும் லைட்டு ஃபுல்லாக வந்து எல்இடி வந்து கம்மி, வெறும் டீப் லைட்டு தான் அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க. பள்ளியாசை பாருங்கள், உண்மையிலேயே வந்து அந்த மேட்டு போட்டிருக்காங்க, கனமான மேட்டு. அந்த ஏசிக்கு தக்கன மேட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஊர்லன்னா இந்த மாதிரி மேட்டு போட்டால் அதிகமான தூசி, அதுக்கு அதிகமான இது இருக்கும். அதே மாதிரிக்கு ஓதக்கூடிய ரயான் பலவை வந்து ஃபுல்லாக அதை கீழே வீல் வச்சு வச்சுருக்காங்க. பள்ளியாசை வந்து தோற்றங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரே பிளேயர். நோம்பு திறக்கிறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெளியில் போகலான்னு பார்த்தோம். உண்மையிலே நோம்பு திறக்கிறதுக்கு இப்போ தான் ஆளுக வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு நண்பரை சந்தித்தோம். உண்மையிலே வந்து ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அவர் இங்கே எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பாடு வந்து ஆளுக்கு ஒரு பொங்குஸ் கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்ன சாப்பாடு இருக்குதுன்னு பார்ப்போம். அருமையான ஒரு ஆரஞ்சு பழம், அடுத்து வந்து அந்த மந்திக்குள்ள தக்காளி சட்னி, மந்திக்குள்ள அந்த புதினா சட்னி, ஒரு தண்ணி, ஈத்தம்பழம், ஒரு லெமனாப்பு. உள்ளக்க அந்த பிரியாணியில் வந்து என்ன பிரியாணி வந்திருக்குன்னு தெரியல. அதை பார்ப்போம். சிக்கனா, மட்டனா, பீஃபா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து என்ன வந்திருக்கு, நல்ல பொங்குஸ், பெரிய பொங்குஸாக இருக்குது. உண்மையிலே வந்து பிரியாணி வந்து ஒரு பீஃப் பிரியாணி வந்திருக்கு. கண்டிப்பாக உண்மையிலே சூப்பர். சோறு பார்க்கையிலே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது.
கிட்டத்தட்ட வந்து இந்த சாப்பாடு மட்டுமே ஒரு 10 வகையான சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து சாப்பாடு விதவிதமாக வந்திருக்கு. அதுக்கு நமக்கு இன்றைக்கி சாப்பாடு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம வரையில் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. கண்டிப்பாக நம்ம வேறு இடத்துக்கு போகலாம்னு நினச்சோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் இவ்வளோ நபர்கள் வந்து நோன்பு திறக்க வந்துட்டாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு எல்லா விதம் சாப்பாடை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உண்மையில் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. பொசுண்டு ஏன்னா நமக்கு வந்து கிடச்சது பீஃபு, மித்த ஆளுக்கு ஃபுல்லாக எல்லாமே சிக்கன் கிடச்சிருக்கு. பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். இப்போ நம்ம சாப்பாடை சாப்பிட்டு நம்ம இப்போ மகரிபு தொழுவைக்காண்டி உதவி செய்ய போகிறோம். வாங்க வெளியில் போய் நம்ம உதவி செஞ்சுட்டு திரும்ப பள்ளியாசலில் வந்து நம்ம மகரிபு தொழுவிட்டு அதோட நம்ம நேராக ரூமுக்கு போகிறோம். நம்ம மகரிப் தொழுகை முடிச்சதோட கிளம்புறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.